இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. ஏண்டா 7 வருஷங்களா இன்னைக்கு என்னடா பிரச்சனை? ஆளுங்க மட்டும் ஓடக்கே போட மாட்டோம். எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமனே இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஓட்டு இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. பாவம் பெரியவங்க எல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க. உள்ள உட்கார வச்சலாம். தோங்குனா தூக்கிட்டு போறானு உர்றா. கீழே விழுந்து கால கை உடச்சுக்க போறாங்க. ஏதோ காரியம் மாட்டான்னு தோங்குறாங்க. தூக்கிட்டு போறாங்க கூட. ஆமா, நான் வரும்போது வருங்கால முதல்வரே வாழ்கன்னு சொன்னது யாரு? அது நான் தான் தலைவர். ஓ, நீதானா? அப்புறமா என்ன நீ வந்து தனியா பாரு. சரி. அலை கடலென திரண்டு இருக்கக்கூடிய அருமை பாட்டாளி சொந்தங்களே, அலை கடலென திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கிற ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். என்னடா சொல்ல போற? ஸ்டாலின் அவர்களை மறந்து விடாதீர்கள். வன்னியர் சமுதாயம் என்பது நெருப்பில இருந்து உண்டானது. வன்னியர் சமுதாயம் என்பது நெருப்பில இருந்து உண்டானது. நாங்க தான் கடவுளோட தலையில இருந்து வந்தவங்க. அப்போ நாங்க என்ன சூத்துல இருந்து வந்தோம்? நெருப்பிலே பிறந்த சமுதாயம் இந்த சமுதாயம். அவன் இன்னும் திருந்தலமாமா. வன்னிய புராணம் சொல்லுகிறது. போயிட்டு நெருப்புல இருந்து எந்த உயிரினமும் பிறக்காதுன்றதை கண்டுபிடிச்சு உன் சமூகத்துக்கு சொல்ற. போய் ஒழுங்கா படுற மயிறு. வன்னியர்கள் ஆக்க பிறந்தவர்கள், வன்னியர்கள் காக்க பிறந்தவர்கள். தலைவர் நிரந்தரம் பயங்கரமா இருக்கும். வன்னியர்கள் ஆக்க பிறந்தவர்கள், வன்னியர்கள் காக்க பிறந்தவர்கள். வேண்டாம் சார். தேங்க்யூ சார். விழுப்புரத்தில் பாமக போராட்டம் நடைபெற்ற இடம் அருகே இருந்த திமுக பேனர் பாமகவினரால் கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. என்னடா பாக்குற பண்ணி பயல, புடிங்க சார் அவனை, புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. இன்று விழுப்புரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மக்கள் திரள் போராட்டம். காரணம், நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தாடினும் செருப்படுத்து பிச்சு கூட பிச்சு பாக்காதடா, போடா, உன் மூஞ்சில முழிக்க முடியல, போடா. வன்னியருடைய வாக்கு மட்டும் வேண்டும். ஆனால் வன்னியர்கள் முன்னேறக்கூடாது, வன்னியர்கள் படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, சுயமரியாதையுடன் வாழக்கூடாது. ஏங்க, அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? தேர்தல் வந்தா வன்னியர்கள் ஞாபகம் வந்துடும், அவருக்கும் அவர் பிள்ளைக்கும். சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவு துரோகம் இந்த சமுதாயத்துக்கு இது வரைக்கும் யாரும் செஞ்சது கிடையாது. யார சொல்றான்? 45 ஆண்டுகளுக்கு முன்பு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சிதறி கிடந்த வன்னியர் அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்தினார்கள். எதுக்கு? இதுக்கு தாண்டா. அதில் 21 தியாகிகள் நாம் இழந்தோம். போராட்டம் புத்திய மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிருக்கீங்க. அவங்க குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சு நடுத்தரவுல நிறுத்தி இருக்கீங்க. அந்த 21 தியாகிகளில் 15 தியாகிகள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள். இந்த மண்ணை சார்ந்தவர்கள், இந்த மண்ணில் தான் அவர்கள் உயிர் நீத்தார்கள், அவர் ரத்தம் சிந்தினார்கள். அந்த இறந்து போன தியாகிகளுக்கு மாத ஓய்வூதியம் கொடுத்தது யார்? அவர்களை தியாகியாக அறிவித்தது யார்? அந்த குடும்பத்திற்கு பென்ஷன் கொடுத்தது யார்? நீங்கள் வன்னியர் மக்களை இன்னும் ஏமாற்ற முடியாது. வீடு வீடா சொல்லணும். இந்த தேர்தலில் நம்ம யாருன்னு காமிக்கணும். காமிக்கணுமா? நம்ம அந்த கோபம் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கா? அவ்வளவுதான். வன்னியர் எதிரி திமுக ஸ்டாலின். அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துங்க.
நீ பாட்டுக்கு வாக்க வாரி விட்டுனுக்குற, அங்க போய் ஏமாடி வாங்குறது. ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போக கூடாது வருகின்ற தேர்தலில். ஏன்னா நம்ம எல்லாம் படிக்க கூடாது, நம்ம வேலைக்கு போக கூடாதுன்னு அவ்வளவு ஆணவத்துடன் இருக்கின்ற நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் புகட்டுவோம். நீ போய் தனியா இருந்து எல்லாம் என்ன பண்ணிக்கப்பா, வீட்டை விட்டு கிளம்பிடு வராத. உன் சொத்து பூராத்தையும் என் மகளுக்கு எழுதி வைக்க போறேன். உனக்கு ஒத்த பிசா கிடையாது. சந்திக்க வேண்டி வரும். கோர்ட்டா? கோர்ட்டில் சம்பாரிச்சது பூரா நானு. உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் மசரு கிடையாது. சரி, விருப்பம் இருந்தா வெளியே போடாமல. என்னப்பா ஐயாவும் நாமும் என்னென்ன இதுல செஞ்சிருக்கிறோம், இது வெறும் கடந்த 5 ஆண்டு காலத்தில். நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் இந்த சமுதாயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாரு? நானு. நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு. பயிர் எரியுது எனக்கு. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த சமுதாயத்தை ஏமாற்றி தமிழ்நாடு வளர்ச்சியை கெடுத்து விட்டார். ஏண்டா அடிக்கிற? போனா போகுது, பெத்த பிள்ளையாச்சேன்னு பார்த்தா வாடாங்கிற போடாங்கிற. இதற்கு பிறகும் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாரானீங்க. ஏண்டா இப்படி கலவரம் வன்முறை தீவி பண்ண நாட்டையே சுடுகாடாக்கிட்டு இருக்கீங்க? உன் ஜாதி ஓட்ட அரசியல் கட்சிக்கு விக்கிற புரோக்கர் மாமா நீ. உனக்கெல்லாம் தலைவர் பட்டம். அடுத்த கட்ட போராட்டம் என்ன பண்ணலாம்? சிறை நிரப்பும் போராட்டம். சிறை நிரப்பும் போராட்டம். இந்த ஆள் பேச்சு கேட்டு நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அதன் பிறகும் கொடுக்கலனா அப்புறம் நமக்கு தெரிஞ்சது என்ன? சாலை மறியல். உன் பேச்ச கேட்டு எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, எத்தனை பேர் செத்திருக்காங்க. இனிமே எவனும் சாதியை சொல்லி ஜனங்களை ஏமாத்த கூடாது, சாதியை சொல்லி அரசியலை அசிங்கப்படுத்த கூடாது. இவரை கொல்லாம விட மாட்டோம். அதற்கு அடுத்த கட்டம் நம்ம சிறை நிரப்புகின்ற ஒரு போராட்டம். அது எப்படி போராட்டம் நான் சொல்றேன். நானு அந்த மீசை பத்தி பேசுற தலையை வெட்டுகிறா, அவன் குடும்பத்தை அழிங்கிறா, அந்த கிராமத்தை நொறுக்குங்கிறா, அந்த கிராமத்துல பெரிய கிராமத்தை உண்டு பண்ணுங்க. அதுக்கு அப்புறமும் கொடுக்கலனா அப்புறம் நமக்கு தெரிஞ்ச வழிதான். ஏன் போறேன் வரவன பூரா கடிக்க போறேன்றியா? வெறும் நினைச்சு மேல பிடிச்சு கொண்டு போறாங்க மூதேவி. தயாரா இருக்கீங்களா? விழுப்புரத்தில் அன்புமணி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பாமகவின் எம்எல்ஏக்கள் 3 பேரை சஸ்பெண்ட் செய்து ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். என்ன பண்ற? பழத்தை பிதுக்கி விட்டு வராங்க. எல்லாருக்கும் வணக்கம். பாடா பானைக்கு பிறந்த பன்னி என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அலக்குற ஆட்டிட்டு வந்து நிக்கிற. அதாவது அன்புமணி அண்ணன் தலைமையில தான் இந்த போராட்டம். அன்புமணி அண்ணன் என்ன கேக்குறாங்கன்னா, அனைத்து சமுதாயத்துக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவங்க சதவீதத்துக்கு அவங்க பர்சன்டேஜுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு கொடுக்க சொல்றாரு. கட்டடம் உங்களுக்காடா கேக்குறான், அவனுக்கு கேட்டுக்கிறான்டா. அதாவது உண்மையான சமூக நீதி பத்தி பேசுறாரு. காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் நம்ம அங்க போயிடலாம். வேகமா போ. கண்டிப்பா தமிழக அரசு இதை பத்தி கோரிக்கையை பரிசீலனை பண்ணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க 10.5 கொடுக்கலன்னா நிச்சயமா இந்த வன்னியர் மக்களோட ஓட்டு உங்களை வந்து சேராது. என்ன உங்க மக்கள் அந்த ஜாதிக்காரங்களா உங்க மக்கள் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்களா? இந்த ஜாதிக்காரன் நாங்களா இவருக்கு தான் இந்த எமது மக்கள் கட்சி தலைவருக்கு வந்து நாங்க வந்து அடிமையா இருக்கோம். ஒரு நிமிஷம். உங்க கட்சியில இருக்க வன்னியர்கள் கூட உங்களுக்கு ஓட்டு போட தயங்குவாங்க. உரிமையை கொடுங்க. இந்த வன்னியர் மக்கள் ஒரு பெரிய தொகையில இருக்க அந்த வன்னியர் மக்கள் முன்னேறா ஒட்டுமொத்த தமிழகத்தோட ஒரு பகுதி பெரிய வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி. ஜாதியை வச்சு கட்சி நடத்துறவன், ஜாதியை வச்சு வியாபாரம் பண்றவன், ஜாதி ஒளினோடு சொல்லிட்டு அதை வளர்த்து விடுறவன், உங்களெல்லாம் தீய வச்சு கொளுத்து போற. பாக்கெட்டில் எவ்வளோ வச்சுருக்க? 2 ரூபா இருக்கு. அவன் இது வரைக்கும் சொத்து மதிப்பு எவ்வளோ காமிச்சிருக்கான்ல? 45 லட்சம். அவன்கிட்ட இருக்க போனோம், ஓன்ட்ட ஏன் இல்லைன்னு யோசிச்சால? யோசிக்க வேண்டியதானமா பாது. நம்ம ஜாதிகாரன் ஜெயிக்கணும். ஏழுங்க கூட்டி ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.